ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். தொடர்புக்கு 960254 737. தமிழ் வேதம் அல்லது திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 3ஆம் ஆயிரத்திலிருந்து ஸ்ரீ பேயாழ்வார் அருளிச் செய்த 3ஆம் திருவந்தாதியினுடைய 9வது பாசுரத்தை இன்று நாம் சேவித்து அனுபவிக்க உள்ளோம். 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒவ்வொரு பாசுரத்தையும் சேவிப்பதற்கு முன் அதனுடைய தனியனை சேவித்தலே முறை, சிறப்பு மற்றும் மேன்மை. அந்த வகையில் ஸ்ரீ குருகை காவலப்பன் அருளிச் செய்த 3ஆம் திருவந்தாதியினுடைய தனியனை சேவித்து அனுபவிக்கலாம். சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு. சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு. ஓரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கழலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து. இனி இந்த தனியனுடைய விளக்கத்தை அனுபவிக்கலாம். மனமே, அழகிய மாட மாளிகைகள் நிறைந்திருக்கின்ற திருக்கோவலூர் என்னும் திருத்தலத்தில் ஓர் இடைக்கழியில் கார்கால மேகத்தின் நிறத்தினை ஒத்த திருமேனியை உடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கண்டு வணங்கும் பொருட்டு புகுந்து மனமென்னும் உட்கண்ணாலே கண்டு திருக்கண்டேன் என்று தொடங்கி 100 பாசுரங்களை அருளிச் செய்த சீர்மை மிக்க பேயாழ்வார் அவர்களின் திருவடிகளை நீ எப்போதும் எண்ணியவாறு மகிழ்ச்சியுற்றிருப்பாயாக. இனி 3ஆம் திருவந்தாதியினுடைய 9வது பாசுரத்தை சேவித்து அனுபவிக்கலாம். கண்ணும் கமலம் கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மண் அளந்த பாதமும் மற்றவையே. கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மண் அளந்த பாதமும் மற்றவையே. எண்ணிற் கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர்வண்ணன் திருமா மணிவண்ணன் தேசு. இனி இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானங்களையும் விளக்கத்தையும் அனுபவிக்கலாம். கருத்திருக்கின்ற பெரிய மேகம் போன்ற நிறம் கொண்டுள்ள திருமேனி கொண்ட எம்பெருமான், கருத்துள்ள கடல் நீரின் நிறம் கொண்ட திருமேனி கொண்ட எம்பெருமான், அழகிய நீலமணி போன்ற நிறம் கொண்ட எம்பெருமானின் வடிவழகினை நம் மனதில் எண்ணி பார்க்குங்கால் திருக்கண்களும் திருக்கரங்களும் தாமரை மலர்களையே ஒத்திருக்கின்றன. இம்மண்ணுலகினை அளந்து கொண்ட இணை திருவடிகளும் அத்தாமரை மலரினையே ஒத்திருக்கின்றன. அதாவது பகவானுடைய அந்த திருமேனியினுடைய அழகை ஆழ்வார் மிக அற்புதமாக இந்த பாசுரத்திலே எடுத்துரைத்துள்ளார். அதாவது தாமரை மலருக்கு இணையாக பகவானுடைய திருக்கண்களும் திருக்கரங்களும் இருப்பதாக இங்கே ஆழ்வார் மிக முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஓமைக்காக அந்த அழகிய தாமரை மலரோடு பகவானுடைய அந்த திருமேனியினுடைய அழகை ஒப்பிடலாமே தவிர பகவானுடைய திருமேனியினுடைய அழகு, தேஜஸ் எந்த ஒரு பொருளாலும் ஒப்பிட முடியாது. காரணம், மிகவும் மேன்மை வாய்ந்தது, மிகவும் மேன்மை பொருந்தியது, எந்த ஒரு பொருளோடும் ஒப்பிட முடியாதது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தேஜஸின் அழகு. அந்த வகையில் ஒரு ஓமைக்காக, உதாரணத்திற்காக தாமரை மலரோடு இங்கே ஆழ்வார் ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார். அடுத்த வியாக்கியானம், அவனது பொலிவை ஒப்பிட இங்கே தாமரையை விட்டால் வேறில்லை. ஆம், அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த தேஜஸின் பொலிவை ஒப்பிட இங்கே ஊமைக்காக தேடி தேடி பார்த்தால் தாமரை மலரை விட்டால் வேறில்லை என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார். கரிய பெரிய மேகம் போன்ற வடிவுடையவன், கருங்கடல் நீர் போன்ற நிறமுடையவன் அவன்.
அழகிய நீல ரத்தினம் போன்று பிரகாசமானவன். அவனது விழிகள், அவனது திருக்கரங்கள், உலகளந்த அவனது திருப்பாதங்கள் அத்தனையுமே தாமரை போலல்லவா அமைந்திருக்கின்றன. இங்கே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கண்களையும் திருக்கரங்களையும் உலகளந்த அவனது திருப்பாதங்களையும், அதாவது திருப்பாவிலே இடம்பெற்றுள்ள ஓங்கி உலகளந்த என்று தொடங்கும் அந்த பாசுரத்திற்கு ஏற்ப அந்த உலகளந்த பெருமாளனுடைய 2 திருப்பாதங்களும் 2 கண்களும் 2 திருக்கரங்களும் தாமரை மலருக்கு ஒரு ஊமைக்காக வேண்டுமானால் ஒப்பிடலாமே தவிர வேறு எதனோடும் ஒப்பிட இங்கே முடியவில்லை என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அவனது தேஜஸை ஒப்பிட இங்கே தாமரை மட்டுமே பொருத்தமான ஒன்றாகும். வேறெந்த உதாரணமும் இங்கே குறிப்பிடும்படி இல்லை என்று ஆழ்வார் மிக தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். இப்படிப்பட்ட மேன்மைகள் பொருந்திய அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கமல பாதங்களில் சரணடைந்து அவனுடைய திருவருளை பெறுவதற்கு 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் வழிவகை செய்யும். ஆதலால் வாருங்கள், 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை தொடர்ந்து சேவித்து அனுபவித்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய திருவருளை பெறலாம். இத்துடன் ஸ்ரீ பேயாழ்வார் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 3ஆம் ஆயிரத்திலிருந்து 3ஆம் திருவந்தாதியின் 9வது பாசுரம் நிறைவு பெறுகிறது. பக்தியுடன் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.